தயவு செஞ்சு நீங்கள் லண்டன் போனாலும் என்ன அங்கேருந்தே ரூல் பண்ணு சொன்னேன். நீங்கள் கான்ஸ்டியூஷன் டே பற்றி பேசுகிறதுலாம் வந்து உங்களுக்கு எந்த தகுதி எந்த ரைட்ஸும் கிடையாது. வேறு அந்த கான்ஸ்டியூஷன் டேனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர் அவர் போட்டிருக்க மாட்டார், அவரோட அட்மின் யாராவது போட்டிருப்பாங்க, எனக்கு அந்த அளவுலாம் வந்து அறிவு இருக்காது. ஏன்னா இருக்காங்க இவரோட வந்துருவாரா வரமாட்டாரா. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுலாம் வந்து 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாரு. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவர் வரல. நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம என்னுடைய பார்வையில் வந்து அவர் கொள்கைக்காக, ஏன்னா எம்ஜிஆர் கூட டிராவல் பண்ணிட்டு என்னால் அங்கே போய் உட்கார முடியாது அப்படிங்கிற சிந்தனையில தான் அதிமுக பொறுத்தல ஒரு சிறிய பின்னாடி வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வந்து இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நீங்கள் 137 ஓட்டில் வந்து டி நகரில் ஒருத்தர் தோல்வி அடைஞ்சது, வெறும் 137 ஏட்டு. செங்கோட்டையன் அவர்களுக்கு 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா ஒரு 2 பேர் வச்சா கூட மீட்டிங் எப்படி நடத்தணும், யார்கிட்ட எங்கே ஒரு இடத்துல எங்கே பேசணும், அரசியல் எப்படி பேசணும், ஒரு கூட்டணி எப்படி அமைக்கணும், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுமே அவங்க யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் தான் இருக்குது. துரைமுருகன் ஒருத்தர் வந்து அங்கே திமுக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஜெயிச்சவரும் இவர் தான். திருமாவளவன் இவ்வளோ தூரம் அவரை இவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு திமுக காரனை கூட அதிகமாக முட்டு கொடுக்குறது யாருன்னா அவர் தான். ஏன்னா அவர் சார்ந்த மக்களுக்காக எனக்கு தெரிஞ்சவர் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஒரு கேள்வியை கூட கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. திமுக எதிராக என்னன்னா, நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கணும் நிதியை நீ ஏன் திருப்பி அனுப்புனாங்கிறத கேட்கற கூட தைரியம் இல்லாத ஒரு திருமாவளவன் அவர்கள் இன்னும் அங்கதான் இருக்கிறார். வந்து விடிஞ்சாலும் காரணம் வந்து பிஜேபி தான், ஈவினிங் ஆனாலும் இருட்டினாலும் காரணம் பிஜேபி, எதுக்கு எடுத்தாலும் காரணம், என்ன நடந்தாலும் பிஜேபி. என்ன சொல்றாரு, என்ன நடக்குது, என்ன அந்த வெயிட் ஒரு கண்டென்ட் ரைட் பண்றலாம் அவன் தயாரா இல்லை. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி. நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறீங்க, பிபிசி கவர்மெண்ட் இருக்கிறீங்க, பிஜேபி கவர்மெண்ட், நீங்கள் இல்லாத கவர்மெண்ட்டே கிடையாது. குண்டு வெடிப்புக்கு என்னைக்காவது ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? உங்களுக்கு வந்து ஓட்டு போயிடும் பயம். இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சொந்தமானது, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்துக்கோ இல்லை சித்தாந்தத்திற்கோ மட்டும் வந்துட்டு சொந்தமானது அல்ல அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் டே அன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லை, இதை வந்து எப்படி இவங்க இந்த கூச்சம் இல்லாமல் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து திராவிட நாடு தனியாக பிரிச்சுட்டு போகணும்னு சொன்ன கூட்டம் நீங்கள். ஒரு இந்திய நாடுங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த சிந்தனை இருக்கு. ஆனால் உங்கள் அதாவது திராவிட கட்சி தவிர, இந்த கட்சியை தவிர மற்ற எல்லாருக்குமே, எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய மக்களுக்கும் வந்து இந்திய நாடு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு எல்லா மக்களும் சேர்ந்து வாழக்கூடிய என்ன சொல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருந்தாலுமே வந்து என்ன சொல்ல, யாரும் நாட்டை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, 1944 திராவிடர் கழகம் ஈவே ராமசாமி தலைவரில் ஆரம்பிச்சும் போது நீங்கள் சேலம் மாநாட்டில் என்ன சொன்னீங்க, நீங்கள் வந்து எங்களை என்ன சொல்கிற இந்த சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எங்களால் குண்டூசி தயாரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, அதே சப்போஸ் நீங்கள் மற்ற மாகாணங்களுக்கு நீங்கள் கொடுத்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் லண்டன் போனாலும் என்ன அங்கேருந்தே ரூல் பண்ணு சொன்னேன். நீங்கள் கான்ஸ்டியூஷன் டே பற்றி பேசுகிறதுலாம் வந்து உங்களுக்கு எந்த தகுதி எந்த ரைட்ஸுமே கிடையாது. வேறு அந்த கான்ஸ்டியூஷன் டேனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ட்விட்டர் அவர் போட்டிருக்க மாட்டார், அவரோட அட்மின் யாராவது போட்டிருப்பாங்க, எனக்கு அந்த அளவுலாம் வந்து அறிவு இருக்காது. ஏன்னா அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு தகுதி ஒன்றும் இல்லை. நீங்கள் இது நடந்த கான்ஸ்டியூஷன் டே நடந்த வந்து பிஃபோர் 1947. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன, உங்களுடைய தாய் கழகமான திராவிடர் கழகத்தோட நிலைப்பாடு என்ன? அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, 49 கட்சி ஆரம்பிக்கிறீங்க, நீங்க ஆட்சிக்கு வரீங்க. ஆட்சிக்கு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க, திராவிட நாடு தனியா ஒரு நாடு வேணுங்கிற மாதிரி பேசுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அது சாத்தியம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் மக்கள் மனசுல வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு நச்சு விதையை நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சரி, அது அன்னையோட விட்டு வைக்கல. நீங்க 505 வாக்குறுதிகள் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதுல முதல் வாக்குறுதி பாருங்க மாநில சுயாட்சி. ஸோ உங்களோட என்னன்னு எப்பவுமே இதை பிரிச்சுக்கிட்டு போகணும், திராவிட நாடு அந்த சிந்தனை தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது எந்த தகுதியுமே கிடையாது. மக்கள் வந்து என்ன சொல்ற, நாங்கள் மற்ற எல்லா மக்களுமே வந்து நாங்கள் ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு சிந்தனை இருந்தாலும் உங்களுக்கு அந்த சிந்தனை இன்னை வரைக்கும் கிடையவே கிடையாது. நாங்கள் திராவிட நாடு தனி நாடு, நாங்கள் வந்து என்ன இவர் தான் சொல்கிறோம், நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அந்த சிந்தனை தான் உங்களுக்கு எப்பவுமே ஓடிட்டு இருக்குதோ வழியே வந்து உங்களுக்கு இந்தியன்கிற சிந்தனை வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்ததே கிடையாது. சும்மா இது யாரோ எழுதி கொடுத்தது வந்து ஒரு போஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுற கூட முதல்ல அதை படித்து பார்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நம்மளோட தாய் கழகம் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்திய சுதந்திரத்துக்கு எதிராக முதல்ல போராடினதே இந்த கூட்டம் தான். அதாவது சுதந்திரம் வாங்குறதுக்கு ஒரு மக்கள் வந்து போராடினாங்க அப்படின்னா, அது எதிராக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு போராடின கூட்டம் நீங்கள் எதுக்கு நீங்கள் கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுறீங்க? தகுதியே கிடையாது அவங்களுக்கு. இப்போ தமிழக அரசியல் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, செங்கோட்டையன் வந்து தாவேக்கள் இணைஞ்சதும் தாவேக்கா வந்துட்டு வெற்றி வந்துட்டு உறுதி அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? இதில் வெற்றி உறுதின்லாம் நம்ம சொல்கிறது அதெல்லாம் வந்து எலெக்ஷனில் எப்படி நடக்குதுலாம் சொல்ல முடியாது. நான் வந்து இது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, வந்து என்ன போட்டால் என்னை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு வரவேற்கத்தக்கது. எப்படி என்ன வரவேற்கத்தக்கதுன்னா, அவர் போய் சேர்ந்ததுனால சந்தோஷப்படுறாங்க இல்லை, அது நமக்கு சம்மந்தமே கிடையாது. பட் இதில் என்ன விஷயம்னா, இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து வந்து கொள்கை பிடிப்போட வந்தவர். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடந்த 30-40 வருஷங்களை பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போவாங்க, டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கே போவாங்க. ஸோ ஏடிஎம்கேங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? திராவிட கழகம்னு ஒரு நச்சு அது அழிக்கப்படணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது ஏடிஎம்கே. ஸோ இந்த கொள்கைகளில் வந்து ட்ராவல் பண்ணவங்க வந்து
உண்மையாகவே கொள்கையை பின்பற்றிருந்தாங்கன்னா அவங்களால வந்து டிஎம்கே போய் ஜாயின் பண்ண முடியாது. ஆனால் ஒரு பெரிய கூட்டம் பிஹெச் பாண்டியன், இப்போ மனோஜ் பாண்டியன் அவராக இருக்கட்டும், அழகு முத்துராஜா அவர் ஒருத்தர், இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. டிஎம்கே மினிஸ்ட்ரியில் ஒரு 13 பேர், எனக்கு தெரிஞ்சு 13லேருந்து 15 பேர் எங்கேருந்து போயிருக்காங்கன்னா அது ஏடிஎம்கேலேருந்து தான். இவங்களுக்கு கொள்கை பிடிப்புலாம் இவங்களுக்கு எந்த கொள்கை பிடிப்புமே கிடையாது. உண்மையான கொள்கை என்ன, டிஎம்கே வந்து அழிக்கணுங்கிறதா வந்து ஏடிஎம்கேயோட உண்மையான கொள்கை. அது இருந்தால் நாடு முன்னேற, தமிழ்நாடு முன்னேறாதுங்கிறது. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியிலேருந்து ஒருத்தர் 50 வருஷம் டிராவல் பண்ணவர் உண்மையாகவே அந்த கொள்கையை பின்பற்றுறதுனால தான் அவரால் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ண முடியலங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்கு அந்த கொள்கையில் பதவி பணம் அப்படின்னு அவர் நினச்சிருந்தா எப்போவோ நேற்றே போய் வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் டிஎம்கேல வந்து வெயிட் பண்ணிருக்காங்க, இவரோட அவர் வந்துருவாரா வரமாட்டாரா. என்ன சொல்கிற இந்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுலாம் வந்து 1/2 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாரு. அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவர் வரல. இது நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, என்னுடைய பார்வையில் இது வந்து அவர் கொள்கைக்காக, ஏன்னா எம்ஜிஆர் கூட டிராவல் பண்ணிட்டு என்னால் அங்கே போய் உட்கார முடியாது அப்படிங்கிற சிந்தனையில் தான் வந்து அவர் தனியாக நிற்கிறாரு. அதுதான் வந்து நம்மளுடைய பார்வையில் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அதுக்கு சாதகமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவரோட அரசியல் அனுபவம் ஏன்னா ஒரு மோர் தென் 50 இயர்ஸ் வந்து அதில் இருக்கிறார். அதாவது எனக்கு தெரிஞ்சு துரைமுருகன் அவருக்கு அப்புறம் அதிக அளவு சட்டமன்றத்தில் இருந்த ஆள் வந்து இவர் தான். ஏன்னா 8-9 முறை போட்டுட்டு 8 முறை வெற்றி பெற்றுக்கிறாரு. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். நாங்கள் அந்த நீங்கள் எதுக்கு எடுத்தாலுமே வந்து தேவைக்கே வந்து எல்லாருமே தற்கொலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து பெரிய லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கிடையாது. அந்த இடத்துக்கு இவர் போகிறது ஒரு கைடன்ஸாக இருக்கலாம். அது வெற்றியாக மாறுமா தோல்வியாக மாறுமாங்கிறதெல்லாம் வந்து நம்ம இப்போதைக்கு அதை எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. அவருடைய அலுவலகத்தை கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேனர்ல எம்ஜிஆர் போட்டோவும் ஜெயலலிதா போட்டோவும் இடம்பெற்றிருக்க எப்படி சார் பார்க்குறது? அதான் சொன்னேன், அந்த கொள்கை இருக்கிறதுனால தான் அவரால் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ண முடியல. இப்போ நீங்கள் மனோஜ் பாண்டியனுக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த கொள்கையுமே கிடையாது. அடுத்து நேற்று புதுசாக அவர் பேர் எனக்கு முழுசாக அழகுன்னு ஆரம்பிக்கும் அவரோட பேர். அவர் ஒரு சிறந்த பேச்சாளர். அவரும் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணி ஸ்டாலினுக்கு வந்து துதி போடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் 13 மினிஸ்டர் நம்ம ஏற்கனவே பேசினா ஒட்டுமொத்த மினிஸ்டர் எங்கேருந்து போச்சுன்னா இங்கேருந்து போனது தான். இப்போ இவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்குதா? இங்கே எம்ஜிஆர் நீங்கள் முழுசாக பின்பற்றுறீங்க, ஜெயலலிதா அவர்களை முழுசாக பின்பற்றியவர்களால் டிஎம்கேல ஒரு நாள் கூட இருக்க முடியாது. டிஎம்கே அவங்களால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து இன்றைக்கி வந்து தேவைக்கான 100 கட்சியில் போய் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அவங்க அதை அஃபிஷியலாக அக்செப்ட் பண்ணுறாங்களோ இல்லைன்னு தெரியல. ஆனாலும் அவர் எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோவும் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ வைக்கிறாங்கன்னா அந்த கொள்கை நம்ம இந்த வழி வந்திருக்கிறோம், அந்த வழி வந்த வழி மறக்கக்கூடாது, மாறக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனையில் தான் அவர் இருக்கிறாரு. ஸோ இந்த கொள்கைக்காக தான் அவர் அங்கே போயிருக்கிறாருங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா இவர் வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டிருந்தார், செந்தில் பாலாஜி மாதிரி பதவிக்காக ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இதை மாதிரி ஒரு கூட்டம் இருந்ததுன்னா அவர் என்னைக்கே அங்கே போய் ஜாயின் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு அந்த சிந்தனை இல்லை. அதே மாதிரி அந்த ஸ்பேஸையும் அந்த கட்சி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் இதில் போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஸோ அவர் வந்து இந்த கொள்கை அதில் ஒரு முரண்பாடு வருது. முரண்பாடு வந்தால் என்ன காரணத்துக்காக ஏடிஎம்கே ஆரம்பிக்கப்பட்டது? டிஎம்கேக்கு எதிராக. அப்போ நம்ம அதில் போய் சேரக்கூடாது, அது சேர்ந்தால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வந்து இழுக்கு அப்படிங்கிற சிந்தனை வந்ததுனால தான் அவர் வந்து அந்த பார்ட்டி சூஸ் பண்ணாமல் இன்னொரு பார்ட்டியை அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் கொள்கை பிடிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திமுக வந்து நாளைக்கு ஒருத்தர் போயிட்டு தாவேகளை ஜாயின் பண்ணுறாரு அப்படின்றப்ப கலைஞர் புகைப்படம் போட்டு அனுமதிக்கு தருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். ஒன்று என்னென்னா, தாவேக்கா வந்து நேரடியாக எதிர்க்க ரெண்டு விஷயங்கள், 2 பார்ட்டி. ஒன்று வந்து ஸ்டேட்டில் வந்து டிஎம்கே எதிர்க்கிறாங்க, சென்ட்ரலில் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. இந்த 2 தான் அவங்களோட எதிரிகள்னு அவங்க செட் பண்ணியிருக்காங்க, கோல் செட் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் பெரிய கொள்கை டிஃப்ரென்ஸ் இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வித்தியாசம் அட்டைப்படத்தில் கண்டுபிடிங்கிற மாதிரி தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸில் இவங்களும் நீட்டு எதிர்க்கிறாங்க, அவங்களும் நீட்டு எதிர்க்கிறாங்க, மும்மொழி கொள்கை இவங்களும் வேண்டாங்கிறாங்க, அவங்களும் வேண்டாங்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஸ்டேட் லெவலில் வந்து நாங்கள் எதிர்க்கிறது யார் அப்படின்னா வந்து டிஎம்கேங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அங்கேருந்து அப்போ நீங்கள் அதை எதிர்க்கும் போது நீங்கள் கருணாநிதி அவர்களும் எதிர்க்கிறீங்க ஏதோ ஒரு கட்டத்தில். ஸோ அங்கே எதிர்க்கும் போது அங்கேருந்து ஒருத்தர் வந்து கலைஞர் ஃபோட்டோ போட ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்ச அதில் இல்லை. இன்னொன்று அங்கேருந்து இவங்க வர்றவங்கள வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு நம்ம ஏற்றுக்கொள்ள உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இவங்க நேரடியான எதிரிங்கிற டிசைட் பண்ணிட்டாங்க. 2 எதிரி டிசைட் பண்ணி தான் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ அதனால் அது வாய்ப்புகள் கம்மி தான். இது வந்துட்டு இப்போ செங்கோட்டையின் மாதிரி இது வந்துட்டு விஜய்க்கு பலமா இருக்குமா இல்லை அதிமுக வந்து வீழ்ச்சியை பார்க்கலாமா, எப்படி சார் பார்க்கறது? அதாவது 2 விஷயம். ஒன்று நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க. 2 அதிமுக பொறுத்தவரை ஒரு சிறிய பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, நீங்கள் 137 ஓட்டில் வந்து டி நகரில் ஒருத்தவர் தோல்வி அடைஞ்சார், வெறும் 137 ஓட்டு. இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சும்மா ஒரு 2 பேர் வச்சா கூட ஒரு 110 பேர் வந்துருவாங்க. ஒரு 137 ஓட்டில் நம்ம ஒரு தொகுதியை இழந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, அப்போ அந்த 100 ஓட்டுனாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஓட்டு தானே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சிறிய பின்னடைவு. அது உட்கட்சி விவகாரம் நம்ம பேச முடியாது. ஆனால் என்ன கேட்டால் ஒரு சிறிய, ஏன்னா நீங்கள் 137 ஓட்டில் ஒரு தொகுதி இழந்திருக்கிறோம், வெறும் 137 ஓட்டு. அப்போ இவருக்கு பின்னாடி ஒரு 200 பேர் 300 பேர் இருக்க மாட்டாங்களா? 55 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. அப்போ அந்த ஓட்டுகள் பறிபோகும்போது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து பிலோ 1000 ஓட்டு கீழே நீங்கள் தோல்வி தழுகிறீங்கன்னா, அன்றைக்கி இவரோட அந்த 1000 ஓட்டு அந்த பகுதியில் அவரோட தாக்கம் இருக்கத்தானே செய்யும். இப்போ அந்த பகுதியில் வந்து நீங்கள் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து சப்போஸ் ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த பகுதிகளில் இவருடைய மண்டலத்தில் அந்த பகுதியில் 3 தொகுதியோ 4 தொகுதியோ இருக்குன்னு வைங்களேன், அது 1000 ஓட்டுக்கு கீழே நீங்கள் தோத்தீங்கன்னா அன்றைக்கி காரணம் வந்து
இவரை நீங்கள் இழந்ததுனால தாங்கிற அது வந்து நம்ம இப்போ நம்ம சொல்ல முடியாது. அதனால் அது ஒரு காரணம். இன்னொன்று சொன்னீங்க விஜய்க்கு பலம். ஆனால் பலம் தான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு ஒரு 2 நியூஸ் மட்டும் நம்ம பேசினா அது நம்ம என்ன சொல்கிறது தற்கொலைகள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஒரு மீட்டிங் எப்படி நடத்தணும், யார்கிட்ட எங்கே ஒரு இடத்துல எங்கே பேசணும், அரசியல் எப்படி பேசணும், ஒரு கூட்டணி எப்படி அமைக்கணும், எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுமே அவங்கள்ட்ட யாருமே கிடையாது. அந்த சூழ்நிலையில் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவர் தான் இருக்குது. துரைமுருகன் ஒருத்தர் வந்து அங்கே திமுக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதிகமாக ஜெயிச்சவரும் இவர் தான். ஏன்னா நீங்கள் ஸ்டாலினுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த துணை முதல்வர் அவர்களுக்கு இல்லாத ஒரு தகுதி கூட இவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இவரோட அந்த அனுபவம் வந்து அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது கட்டாயம் வந்து அவங்களுக்கு ஒரு வெற்றியை எடுத்து கொடுக்குமாங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறத வந்து நம்மளால கட்டாயம் நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ அதன் அடுத்து உடனடியாக இப்போ சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டம் நடத்த போறேன், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான தகவலை வெளியிடுறேன் அப்படிலாம் சொல்றாங்க. என்ன ரகசியமா இருக்கும்? இல்ல ரகசியம் என்னன்னா, இப்போ அங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாகுது இல்லை. இப்போ நீங்க நம்ம வெளியில இருந்து பேசுறாங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்டா இருக்கட்டும் இல்லை வேற பார்ட்டியா இருக்கட்டும், நம்ம வந்து எப்படி வேணா பேசலாம். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கும். ஆனால் இதை ஏடிஎம்கே வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு வந்து இழப்பு இல்லை அப்படிங்கிற வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இருந்தாலும் இல்லைனாலும் அது அந்த கட்சி அந்த டிஃபெண்ட் பண்ணாம வந்து அவங்களால வந்து சர்வே பண்ண முடியாது. அந்த டிஃபென்ஸ் மோடுக்கு அவங்க போகும்போது வேற வழி கிடையாது. அந்த இடத்துல நாங்கள் இன்னொரு அல்டர்னேட்டிவ் கொண்டு வரலாம். இல்லைன்னா இதனால எங்களுக்கு பெரிய இழப்பு இல்லை. கடந்த கால ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது இவரால் இப்போ இவர் விட்டுட்டு போனதுனால எங்களுக்கு ஒரு இழப்பு இல்லைங்கிறது அதை வந்து அவங்க சமன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டையுமே நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியுங்க. ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னதெல்லாம் சரியாயிடும். தோல்வியை தழுவுறீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு நீங்கள் இழந்த மாதிரி தான். அது வந்து அதை சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம எதுவுமே பேச முடியாது. எலெக்ஷனோட ரிசல்ட் வரும்போது தான் இந்த முடிவு சரியா தவறாங்கிறத வந்து நம்மளால சொல்ல முடியும். அது என்ன சொல்ல என்னை பொறுத்தளவு ஒரு என்ன சொல்றது யூனிட்டி ஸ்ட்ரென்த். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்களோ அது வரைக்கும் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் அது சின்ன சிறிய ஆளாக இருந்தாலும் பெரிய ஆளாக இருந்தாலும் அதில் ஒரு இழப்புங்கிறது சிறிய பின்னடைவு தான். அதில் நம்மளோட பார்வையில் செங்கோட்டையன் இணைந்ததுக்கு அப்புறமா அரசியலில் ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. பல கூட்டணி கட்சிகள்லாம் வந்துட்டு சந்திக்க போறாங்க, விஜய் சந்திச்சு இணைய போறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா செய்திகள்லாம் பார்க்க முடியுது இல்லை சார்? அப்போ என்டிஏ கூட்டணி இந்த பக்கம் பலம் இல்லாமல் போயிட்டு இருக்கா சார்? இல்லை, என்டிஏ கூட்டணி வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏடிஎம்கே வந்து ஏற்கனவே 2024 எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி வந்து 2 கட்சிகளுமே ஏன்னா 40 out of 40 வாஸ் அவுட். அப்போ ஒன்று சேர்ந்து ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் பேசினாங்க, இதை மாதிரி நம்ம சேர்ந்து இருந்தாலும் ஒரு 10 சீட் வந்திருக்கும். பிஜேபிலேருந்து நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா நமக்கு வந்து கட்டாயம் அலையன்ஸ் இருந்திருந்தால் 2021 மாதிரி ஒரு அலையன்ஸ் இருந்ததுன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 10 சீட்டாக வந்திருக்கும். அது இல்லைங்கிற தவறை உணர்ந்து கொண்டு தான் இல்லை மறுபடியும் அதே மாதிரி ஒரு வாஸ் அவுட்டோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துடக்கூடாது, அந்த தவறுகள்லாம் சரி செய்யணுங்கிறக்காக அந்த தோல்வியிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டு தான் இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் கூட ஒரு பொது எதிரின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொது எதிரி திமுக. இப்போ நம்மளோட இப்போ தேவைக்கோட பொது எதிரி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுவும் திமுக. ஒட்டுமொத்தமாக இல்லை என்னன்னா திமுகங்கிறது வெளியே வரணும். அந்த கட்சி ஆட்சி தொடர்ந்துனா தமிழ்நாடு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இன்னொரு புதுசாக ஒரு கட்சி வந்ததுனால இங்கோட பலம் குறையுமா கூடுமாங்களோட இந்த கூட்டணியை பொறுத்தளவு எந்த பிரச்சனை. ஏன்னா நீங்கள் எல்லாமே டிஃபைன் பண்ணி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது அலையன்ஸே அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இதை மாதிரி வந்து யார் வருவாங்க யார் போவாங்க. இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு டைம் இருக்குன்னு எந்த கூட்டணியுமே இன்னும் முழுமையடையலை. இப்போ நீங்கள் வந்து எல்லா கூட்டணியுமே முடிஞ்சிருச்சு, எல்லா டோருமே க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணல. இப்போ எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. யார் கூட போவாங்களோ. ஏன்னா நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா வைகோ இந்த சைடும் பேசிட்டு அந்த சைடும் பேசணும் வரும். இது மாதிரிலாம் அரசியல் எப்போ வேணால் எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ அந்த கூட்டணிகள்ங்கிறது வந்து இன்னும் வந்து உறுதியாகலை. ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய கூட்டணிக்கு எடுத்துகிட்டு வரதான் வந்து எல்லாருமே ஏன்னா ஒரு ஸ்ட்ரென்த் ஆகணும். டிஎம்கே இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து நீ தனித்தனி ஜெயிச்சதே கிடையாது. அவங்களோட ஒரே ஸ்ட்ரென்த் என்னன்னா அந்த கூட்டணி தான். இந்த கரெக்டாக கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்களா, அந்த கூட்டணி எப்படி கொண்டு போகிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட வெற்றி. ஸோ அதனால் கூட்டணிக்குள்ள வேறு யாரை கொண்டு வரலாம், ஒருத்தரை கொண்டு வந்தாலும் 10 ஓட்டு கிடைக்குமே அப்படிங்கிறத திருமாவளவன் இவ்வளோ தூரம் அவரை இவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச திமுக காரனோட அதிகமாக முட்டு கொடுக்குறது யாருன்னா அவர் தான். ஏன்னா அவர் சார்ந்த மக்களுக்காக எனக்கு தெரிஞ்ச அவர் ஒன்றுமே பண்ணவே இல்லை. ஒரு கேள்வியை கூட கேட்கறதுக்கு அவருக்கு தைரியம் இல்லை. திமுக எதிராக என்னன்னா நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கின நிதியை நீ ஏன் திருப்பி அனுப்புனாங்கிறத கேட்கற கூட தைரியம் இல்லாத ஒரு திருமாவளவன் அவர்கள் இன்னும் அங்கே தான் இருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறது, மக்கள் இதை புரிந்து கொண்டு அடுத்த அப்கமிங் எலெக்ஷன்ஸ் யாரை சூஸ் பண்ணணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும். புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணால் வரலாம். ஸோ அந்த கூட்டணி எப்படி ஃபார்ம் ஆகுது, இப்போ ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் போகும்போது ஏன்னா இப்போ இவரோட அனுபவத்தில் ஏன்னா 55 வருஷம், ஏன்னா விஜயோட வயசு 50 வயசுனா இவருக்கு அதோட இவரோட எக்ஸ்பீரியன்ஸே அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இவரோட அரசியல் அனுபவங்களை வந்து ஏன்னா இவர் என்ன சொல்லி இவர் வழிகாட்டலாம், இல்லை வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து இவர் புதுசாக அங்கே போகும்போது நேற்று வரைக்கும் அந்த டீமில் யாருமே கிடையாது, யாரை நம்பியுமே அங்கே போக முடியாது. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை, ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறப்போ ஒரு 4-5 பேர் அந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. நான் ரெண்டு கட்சிகள் திமுக சென்டரில் வந்து பிஜேபி அலையன்ஸ் இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் வாங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அது அவங்களுடைய ஸ்டாண்ட். அது
ஆனால் அது எப்படி மாறும் நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. நம்ம எலெக்ஷன் ஒட்டுமொத்தமாக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஓகே இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாதுல்ல. தமிழக அரசியல் நடக்கூடிய மாற்றத்தில் எல்லாத்தையுமே பாஜக பின்னாடி இருக்குதுன்னு ஒரு தோற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். என்ன திருமாவளவனுக்கு வந்து விடிஞ்சாலும் காரணம் வந்து பிஜேபி தான், ஈவினிங் ஆனாலும் இருட்டினாலும் காரணம் பிஜேபி, எதுக்கு எடுத்தாலும் காரணம், என்ன நடந்தாலும் பிஜேபி. என்ன சொல்றாரு, என்ன நடக்குது, என்ன அந்த ரீட் ஒரு கண்டென்ட் ரீட் பண்ணுறலாம் அவன் தயாரா இல்லை, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி, எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி. அந்த அந்த மனநிலையிலேருந்து ஒரு வெளியே வரணும். உங்களுக்கு வந்து ஒரு காரணம் ஒரு குறை சொல்கிறீங்கன்னா அந்த குறையை கரெக்டாக நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சார்ந்த மக்களுக்கு நீங்கள் எதுவும் செய்ய தயாராக இல்லை. இத்தனை வருடங்களில் 4.5 வருடங்களில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்ற. நீங்கள் எல்லா 505 வாக்குறுதி கொடுங்க. நான் முதல் வாக்குறுதி வரேன், நீங்கள் எடுத்து படிங்க. முதல் வாக்குறுதி மாநில சுயாட்சி. என்ன பண்ணீங்க? 74 எனக்கு 69 பேசிட்டு இருக்கிறீங்க. 69 பேசி இன்னை வரைக்கும் அதை முடிக்க. முதல் வாக்குறுதி முதல் கோணல் முற்றிலும் கோணல். உன்னால முதல் வாக்குறுதியே உனக்கு நிறைவேற்ற முடியல, நீ எதுக்கு நீ 505 வாக்குறுதி கொடுத்த? நீ அதை நீ கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? சரி, அதை விடுங்க. கம்யூனிஸ்ட் சொல்றாங்க நீங்கள் வந்து திமுக தான் செய்த சாதனைகளை நம்பி ஓட்டு கேட்க முடியாது. நாங்கள் சொல்லலை, வேற எந்த கட்சியும் சொல்லலை, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. நான் கேட்குறேன்னா முதல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? நான் 505 மீறி இருக்கு, 504 விடுங்க, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டான மாநில சுயாட்சி நீ என்ன பண்ணீங்க? ஒன்றுமே செய்யலை. உங்களுக்கு வந்து டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆசிரியர்கள் தான். அவங்க ஜாக்டோ ஜி அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா 4.5 வருஷம் அவங்களை ஏமாத்திருக்கிறீங்க. இன்னொன்று அந்த ஆசிரியர்களை வந்து பெருசாக பாலிடிக்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த கட்சி வந்து யாருக்கு என்ன செய்து மக்களுக்கு அதெல்லாம் அங்கே எந்த சிந்தனை ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு வந்து என்றைக்குமே இருக்காது. அவங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை தான் இன்க்ரிமெண்ட்டு அந்த ஓய்வூதியம் அந்த சிந்தனையில் தான் இருப்பாங்க. 4.5 வருஷம் நீங்கள் அவளுக்கு ஓட்டு வாங்கும்போது என்ன சொன்னீங்க? எப்படியாவது நாங்கள் வந்தால் கொண்டு வந்துடும்னு சொன்னீங்க. அது 4.5 வருஷம் ஆகும்போது முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும். இப்போ அவங்களும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. எங்கே போராட்டம் நடக்கலை? தூய்மை பணியாளர்களும் உங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க. அத்தனை இடங்கள்லேயும் போராட்டம், ஊழல் இல்லாத இடமே கிடையாது. இது கண்டினியூ ஆகாதுங்கிறது டிஎம்கேக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, தோத்தா கவலைப்படாத ஒரே கட்சி டிஎம்கே. ஏன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான அளவு எல்லா காசையும் நல்லா அடிச்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்கெல்லாம் கவலைப்படக்கூடிய ஆட்களும் கிடையாது. அவங்க ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்துட்டு சபாநாயகர் அப்பா வந்துட்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. எழுப்பிய கேள்விகளுக்கு எப்படி உங்களோட பதில் என்ன? இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த குண்டு வெடிப்புக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குதா? பேரை சொல்லி என்னைக்காவது? நான் என்ன சொல்றேன்னா, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தாங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், எந்த XYZ யாரா வேணா இருக்கட்டும். நான் சொல்றேன், அது வந்து நீங்க ஒரு பேர் சொல்றீங்கன்னா அந்த பேர் ஹிந்துவா இருந்தாலும் தப்பு தான், ராமசாமியா இருந்தாலும் தப்பு தான், குப்புசாமியா இருந்தாலும் தப்பு தான், எந்த சாமியா இருந்தாலும் அது தப்பு தான். ஆனா இப்ப நாம சொல்றோம்ல, அதே மாதிரி நீங்கள் என்னைக்கா சொல்லியிருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்திய வரலாறுல நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, VPC கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க, பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்கீங்க, நீங்கள் இல்லாத கவர்மெண்ட்டே கிடையாது. குண்டு வெடிப்புக்கு நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? உங்களுக்கு வந்து ஓட்டு போயிடும் பயம். நீங்கள் தப்பு யார் பண்ணாலும் தப்புங்கிற ஸ்டாண்டுக்கே உங்களால் வர முடியல. நீங்கள் இந்த வார்த்தை பேசுறதுல அவருக்கு தகுதியே கிடையாது. நீங்கள் வந்து அவரோட கல்கோரையில் வந்து இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதை யாராவது எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அவரால் பொறுத்துக்க முடியல. இன்னொன்று, நீங்கள் கருணாநிதி எவ்வளோ கேவலமாக பேசுறீங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தைக்கு யார் மதிப்பு கொடுப்பாங்கன்னா, நீங்கள் சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கிறவங்க தான் மதிப்பு கொடுப்பாங்க. நீங்கள் கருணாநிதி எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அதே எவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். நீங்கள் அங்கே போய் உட்காந்துட்டு பதவிக்காக வந்து நீங்கள் சிங்கி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் கேட்குற கேள்வி அதான். நீங்கள் வந்து அதே மாதிரி கோயம்புத்தூரில் அந்த ஒரு குண்டு வெடிப்பு நடத்துறதுக்கு முன்னாடி அவனே செத்து போயிட்டான். ஸோ அதுக்கு நீங்கள் என்னைக்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? சரி, நீங்கள் வந்து கோயம்புத்தூர்ல அதுக்கு 1999 நினைக்கிறேன், அப்போ அந்த அத்வானி அவர்கள் வந்திருக்கும் போது குண்டு வெடிப்பு நடந்தது இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்னைக்கா இரங்கல் தெரிவிச்சிருக்கிறீங்களா? இல்லை அந்த சதி செயலை செஞ்சவங்களுக்கு வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஸோ அந்த வார்த்தைக்கே உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. முதல்ல அதை பேசுறதுக்கே உங்களுக்கு தகுதியே இல்லாத ஒரே ஆள் யாருன்னா திமுக. நீங்கள் முதல்ல எங்கேயாவது உலகத்தில் எங்கே நீங்கள் வந்து ஒரு தீவிரவாத செயல் நடந்தாலும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எங்கள் செயல் யாருக்கிட்ட, அதாவது மற்றவர்கள் மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாருமே வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அதை தெரிவிக்க கூட உங்களுக்கு துப்பு கிடையாது, தைரியம் கிடையாது. எங்கே நம்ம தெரிவிச்சோம்னா ஓட்டு போயிருமோ, அதான் அந்த தீவிரவாதிங்கிற அர்த்தம். ஸோ அதுக்கே அந்த வார்த்தைக்கே உங்களுக்கு அர்த்தம் தெரியாது. நீங்களாம் பேசுறது தகுதியே கிடையாது. அது ஒரு IPS ஆஃபீஸர் ஆளுநர் RN ரவி அவர் ஏற்கனவே IPS ஆஃபீஸராக இருக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து பேச உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தமிழகம் முழுக்க உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபானம் விற்பனை குறைஞ்சிருக்கு. அதனால அதிகாரிகள் வந்து ஆலோசனை ஈடுபட்டுறாங்களே, இது சரியா சார்? அதாவது இவங்களோட கொள்கை 1969 அண்ணாதுரை அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே ஆட்சிக்கு வரும்போது ஃபண்டு கிடையாது. பெரிய லெவலில் இவங்க நிறைய திட்டம் அறிவிக்கிறாங்க. அறிவிச்ச திட்டங்களுக்குலாம் வந்து ஃபண்டு கிடையாது. அப்போ ஒரு சில அதிகாரிகள் என்ன அவங்களுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்கன்னா, சார் மதுக்கடைகள் நம்ம திறந்தோம்னா நமக்கு ஃபண்டு வரும். அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு, என்னோட வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போனால் கூட பரவாயில்ல, அந்த மதுக்கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய பணங்கிறது வந்து தொழுநோயின் கையிலேருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெய், அதுக்கு சமம் அப்படின்னு சொன்னவர் தான் உங்களுடைய தலைவர். அது எங்களுடைய தலைவர் இல்லை, உங்களுடைய தலைவர். அப்போ அவருடைய கொள்கையை நீங்கள் பின்பற்றுறீங்களா? அவர் என்ன சொன்னார், அப்படி ஒரு காசு வந்துன்னா அந்த காசுனால செய்யக்கூடாதுன்னு சொன்னவர் தான்
அண்ணாதுரை அவர்கள் இது வந்து உங்களுடைய நீங்கள் தான் எல்லா இடங்களிலும் அவர் நீங்கள் அண்ணாதுரை அவர்கள் தான் வந்து அறிவாளிங்கிற நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா, அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ அவர் மதுவே வேணான்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏன் மது குறைஞ்சி, ஒருத்தர் மது வேணான்னு சொல்கிறார் உங்களோட தலைவர், நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த வழி வந்த ஸ்டாலின் என்ன சொல்கிறார் அப்படின்னா எப்படி மது குறைஞ்சிது 10% வந்து அதாவது சிட்டிஸில் அந்த வீக்கெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா 10% வந்து சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, மற்ற நாட்களில் வந்து 5% ஏன் குறைஞ்சிருக்கு. மீட்டிங் போட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் பாருங்க, இதை சொல்கிறவங்களுக்கு வெக்கமா இல்லை. அதே மாதிரி இது நீங்கள் இந்த வச்சு தான் உங்களோட கவர்மெண்ட் ரன் ஆகுது ஊருக்கே தெரியும். ஒன்று இதுலேருந்து ஃபண்டு, இன்னொன்று வந்து இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து மக்கள் கொடுக்குற காசில் தான் உங்கள் கவர்மெண்ட் ரன் ஆகுது. நீங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு சிந்தனையிலே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் வந்து தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலம் பேசுகிறீங்க. பீகார் உங்கள் கம்பேரிங் டு தமிழ்நாடு, பீகார் வந்து வளர்ச்சி அடைகின்ற மாநிலம் தான் வரும். அவங்களே வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி மதுவிலக்கை கொண்டு வராங்க. அதோட விளைவுகள் தான் இன்றைக்கி 8% பேர் வந்து அதிகமாக ஓட்டு போட்டு மறுபடியும் இந்த கவர்மெண்ட்டை கொண்டு வர காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் அதாவது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குது. ஆனால் இங்கே அப்படியா இருக்குது, இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து குடிச்சிட்டு நாசமாக போனவங்க தான் அதிகம். அந்த சேஞ்சஸ் அவங்க கண்கூடாக பார்த்தவர்கள் தான் வந்து வேற அந்த ஒரு பிகே அந்த அனலிஸ்ட் இருக்கிறார்ல, அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அவர் என்ன சொன்னார், எங்கள் கட்சி ஜன்சுவராஜ் ஆட்சிக்கு வந்து நாங்கள் வந்து மது கடைகளை திறப்போம்னு சொன்னார். மக்கள்லாம் வந்து 0% கொடுத்தாங்க. ஏன்னா இது வந்து ஏற்கனவே வந்து மது என்ற அரக்கனால் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த பெண்களுக்கு தெரியும். 8% பேர் வந்து பெண்கள் அதிகமாக ஓட்டு வாங்கினது காரணம் என்னன்னா, இவங்க மது கடைகளை ஒழிச்சு மறுபடியும் அடுத்த கவர்மெண்ட் வேற ஒரு கவர்மெண்ட் வந்திருந்தா மறுபடியும் திறந்துடக்கூடாது அப்படிங்கிறவங்க. ஆனால் இங்கே பாருங்க, இத்தனைக்கும் அவங்க 60,000 கோடி கம்பேரிங் டு தமிழ்நாடு, இதுல இருந்து நீங்கள் 40,000னா 60,000 கோடி வருமானத்தை விட்டுட்டு இத்தனைக்கும் வளர்ச்சி அடையாத மாநிலம். வளர்ச்சி அடையாத மாநிலமே தைரியமாக அந்த முடிவு எடுத்து அதை ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்னங்க, நீங்கள் தான் எதுக்கு எடுத்து நாங்கள் தான் வளர்ச்சி அடைந்த மாநிலம், எங்களை மாதிரி யாருமே கிடையாது தமிழ் இந்தியாவிலேன்னு வாயிலேயே பேசுகிறீங்களா, உங்களுக்கு ஏன் அதை உங்களால் ஒழிக்க முடியலங்கிறோம். நீங்கள் எத்தனை இடத்துல வாக்குறுதி கொடுத்துக்கிறீங்க, அடுத்த காந்தி ஜெயந்தியிலேருந்து இருக்காதுன்னு ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சு? உங்களுக்கு பதவி சுகம் அவ்வளோதான். எவன் எக்கேடு கட்டு போனாலும் எவன் குடும்பம் செத்தான்னு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. கொஞ்சம் கூட கேவலமாக இல்லை. நீங்கள் இந்த மீட்டிங் நீங்கள் எதுக்கு போட்டுருக்கணும்னா, ரோட்டில் எதுக்கு நெல் கிடக்குது, ஏன் கொள்முதல் பண்ணலை, ஏன் அங்கே 30 ரூபா வாங்குறீங்க, 22% ஈரப்பதம் எப்படி ஆச்சு, 17% தானே இருக்கணும், அதுக்குள்ளே எப்படி ஆச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக கொள்முதல் பண்ணலை. எதுக்கு வந்து ரிவ்யூ மீட்டிங் போடணுமா அதெல்லாம் விட்டுட்டு எவன் குடியை கெடுக்கலாங்கிறதுக்கு வந்து ரிவ்யூ மீட்டிங் போட்டு பண்ணிக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வெக்கக்கேடு திமுகவுக்கு. நீங்கள் அண்ணாதுரை அவர்களுடைய கொள்கையில் நீங்கள் பின்பற்றுங்க முதல்ல. அதெல்லாம் அவர் போட்டோ போடாதீங்க. அவர் சொன்னதை நீங்கள் பின்பற்ற முடிஞ்ச பின்பற்றுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவரோட பேரை நீங்கள் சேர்த்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது.